ரெட்டை இலச்சினம் தொடர்பாக டெல்லி போட்ட கண்டிஷன்ல முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உற்சாகத்துல இருப்பதாகவும் தினகரன் அதிருப்தியில இருக்கதாகவும் அதிமுக வட்டாரங்கள் சொல்றாங்க. ரெட்டை இலச்சினம் தங்களுக்கு தான் கிடைக்கணும்னு காஞ்சி மடாதிபதி சுப்பிரமணிய சுவாமி ஆகியோரை களமிறக்கிருக்கு தினகரன் தரப்பு. இருந்த போதும் சுப்பிரமணிய சுவாமியால மட்டும்தான் டெல்லியில லாபி செய்ய முடிஞ்சிருக்கு. தற்போது சுப்பிரமணிய சுவாமியோட லாபியை மட்டும்தான் நம்பிட்டு இருக்காரு தினகரன். இதுக்கிடையில முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் சில காய் நகர்த்துகளை மேற்கொண்டிருக்காரு. அப்போ டெல்லியில இருந்து சில நிபந்தனைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது ரெட்டை இலட்சணத்தை சசிகலா அதிமுகவுக்கு ஒதுக்க ஏற்பாடு செய்யறோம். அதே நேரம் சசிகலா அதிமுக தரப்புல இருந்து திட்டவட்டமான ஒரு உறுதிமொழியை தரணும்னு கூறப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தரப்புல அந்த உறுதிமொழி என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ரெட்டை இலட்சணத்தை சசிகலா அதிமுகவுக்கு ஒதுக்கும் நிலையில தினகரன் ஆர்கினகர்ல போட்டியிட்டு வென்றாலும் முதல்வர் பதவியில அமரக்கூடாதுங்கிறதுதானா. இது தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு தெரிவிச்சிருக்கு. இதை சற்றும் எதிர்பார்க்காத தினகரன் தரப்பு வேண்டா வெறுப்பா சாரின்னு சொல்லிருக்காங்களாம். எங்க தினகரன் முதல்வர் பதவியை பறிச்சிருவாரோன்னு மௌனமா இருக்கும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இந்த உறுதிமொழியால உற்சாகத்துல இருக்காராம். ஆனா கை கெட்டினது வாய் கெட்டாம போயிருமோன்னு அதிருப்தியில இருக்காங்களாம் தினகரன் தரப்பு. இத பத்தி நால்வர் அணிக்கிட்டக்க விவாதிச்சிருக்காரு தினகரன். அதனால என்ன இன்னொரு கூவத்தூரை நடத்தி காட்டிடலாம். எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமும் நீங்க முதல்வர் ஆகலைன்னா அது எங்களால சகிச்சுக்க முடியாதுன்னு தூண்டி விட்டுட்டு இருக்காங்களாம் அந்த நால்வர் அணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.